வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் விளாக் தான். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த வீடியோவும் அதோட மண்டே மார்னிங் டு ஒரு 8:30 அந்த டைம் எடுத்த வீடியோவும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன்னா, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு தோசை ஊற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு டிஃபனுக்கும் அதையே எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து புளியோதரை செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதுதான் இந்த வீடியோ பூராமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ள ஒரு கருத்துக்கள்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். பெண்கள் எப்போவுமே மனவேதனையோடவும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பறி கொடுத்த மாதிரி எப்போவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்னெல்லாம் காரணம், அந்த காரணத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பெண்கள் ஹாப்பியாக இருக்கலாங்க. அது என்னென்னன்றதெல்லாம் பார்த்துருவோம் வாங்க. நான் வந்து பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது, அதனால் சாமிக்கு படைக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து பூஜை ரூமில் வந்து கற்பூரமெல்லாம் ஏற்றி தீபாரதனை எல்லாம் வந்து காட்டி விட்டாங்க. அப்பு குட்டிக்கு வந்து அம்மை போட்டுட்டு இருந்தது, புட்டாலம்மை. அதனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நாங்கள் வந்து பெருசாக வந்து எதுவும் செய்யலை. வீட்டிலையே வந்து சிம்பிளாக செஞ்சு தான் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சோமே. வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கிட்டு வேர்க்கடலையோட வெல்லமும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பூரணம் நல்லா வந்து கட்டி தட்டாமல் சூப்பராக வருங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து மாவு வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நான் வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு மாவை வந்து அப்படியே கொட்டி தான் கிண்டி எடுத்துருவேன். இந்த முறை நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அந்த மாவை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டி நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் நல்லா வரலன்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. ஆனால் வந்து சாஃப்டாக இருந்தது ரொம்பவே கொழுக்கட்டை. பட் வந்து வெடிப்பு தட்டின மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும்தான் மிஸ்டேக்கு. பூரணம் வந்து லாஸ்ட்டாக பத்தாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் வெல்லம் பாகு எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து அப்படியே வந்து திரும்ப மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் நெய் ஏலக்காய்லாம் இடித்து போட்டு அப்படியே வந்து அரிசி மாவு அல்வா மாதிரி பண்ணிட்டேங்க. நிறைய பேருக்கு கடவுள் வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பை அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணுறப்ப. எப்போல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நாம் இருக்கிறத விட கீழே இருக்காங்க இல்லையா, நம்மளை விடவே கஷ்டப்படுறவங்கள பார்த்து நாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடவுள் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உணர்வோம். ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த அடிப்படையான வசதிகளும் இந்த ஓரளவு நல்ல வந்து ஹெல்த்தியான லைஃபாக இருக்கட்டும், இல்லை நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கிறதாகட்டும், இது கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறது நல்லது தான். எதெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம விட கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணி நம்ம மனசு திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்பேர் பண்ணுறது நம்மளோட அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்களோட வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறது. சில பேர் வந்து பணத்தில் கம்பேர் பண்ணலாம், அழகில் கம்பேர் பண்ணலாம், படிப்பு, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரமுறையே கிடையாது. அவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இவ்வளோ எப்படி நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அது கம்பேர் பண்ணலாம், ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க, எவ்வளவு விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நாம் நல்லா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ரொம்ப வலிகளும் வேதனைகளும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நிறைய தடைகளை உடைச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கே வந்திருப்பாங்க. அதனால் நாம் அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசனே வந்து பொறாமையாக மாறக்கூடாது. அந்த கம்பேர் பண்ணுறத இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க.
அதையெல்லாம் விட்டுட்டு நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் எப்படி ஆயிட்டாங்க, இது இப்படி பண்ணிட்டாங்களே, அது அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறதே வந்து இப்போ நம்ம அதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, வளர்கிறவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. இன்றைக்கி அப்புக்குட்டி தான் பூஜை ரூமில் ரொம்பவே சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. நான் பூஜை ரூம்குள்ளேயே போகவே இல்லை. அவங்களே தான் எல்லாமே வந்து இலை அறுத்துட்டு வரதுலேருந்து பூஜை ரூம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து பூஜை பாத்திரம் வந்து ஒரு தேர்ஸ்டே தான் கழுவுனேனே, அதனால் அதை மட்டும் கழுவல. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மட்டும் நல்லா கழுவிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு 2 பேருமே ரொம்ப சூப்பராக வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டாங்க. இலையே சாமிக்கு நேராக வச்சுருக்கணும், அதை ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க. பாப்பா வந்து வீடியோ எடுத்து காமிச்ச பிறகு தான் நானே சொன்னேன், இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாதுப்பா, சாமிக்கு சென்டராக தான் வந்து நம்ம வந்து இலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி நல்ல நாளில் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிரும், வேறு வழி கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தராச்சும் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிரும். அப்புக்குட்டிக்கு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா 2வது தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் 3வது தண்ணி திங்கக்கிழமை ஒரு நாள் ஊற்றிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். இந்த மாதிரி புட்டாலம்மை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஹீட்னால தான் வருது அப்படிங்கிறாங்க. நல்ல கன்னமே தடமாக வீங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை கொழுந்து, மஞ்சள் இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சு விட்டேன். அந்த வீக்கமெல்லாம் கொஞ்சமாக வற்றி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கே கூட ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. அதை பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு செயின் ஒன்று போட்டு விட்டால் சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லியிருந்தாங்க மாமியார். அதே போல் செயினும் வந்து போட்டு விட்டுருந்தேன். என்னடா இது பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கிச்சனில் ரொம்ப அதிகமாக பாத்திரங்கள் சேர்றதால டப்பாக ஃபுல்லாக வந்து பாத்திரம் கழுவுற வேலையே ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால் கிச்சன் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த டீக்ளட்டரிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. நான் பாருங்கள் எத்தனை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பவுல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு 10-20 பவுல் இருக்கும். அது கீழே பால் வாங்கிறதுக்கான அந்த பாத்திரம்லாம் 4-5 பாத்திரம் இருந்தது. ஸ்பூன் எல்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டேன். என்னோடய கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான், நான் மாடுலர் கிச்சன் தான். அதனால் நானே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு கீழே வந்து டஸ்ட் ஆகாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்கிங் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து என்னென்ன திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன்னா ஒரு 6 டம்ளர் 6 கப் செட் வச்சுருக்கேன். அதோட ஒரு சின்ன வந்து பக்கெட் மாதிரி குழம்பெல்லாம் ஊற்றி வைக்க அந்த மாதிரி சின்ன பக்கெட், ஒரு கிண்ணம், ஒரு 4 பிளேட் இவ்வளோ தான் வச்சுருக்கேனே. மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். இந்த பாத்திரம் எல்லாமே வந்து எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மேலேயே இருந்தது அப்படின்னா டக்குன்னு எல்லா பாத்திரம் எடுத்து அதை பாத்திரம் கழுவுறதுக்கான நேரமே ரொம்ப அதிகமாகிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயினெல்லாம் வர்றதுக்கான அந்த காரணமாக அமைஞ்சிரும். அதனால் வந்து கால் வலி வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். திங்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நாமளே அதை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிப்போம். அதனால் கூடுமான அளவுக்கு பாத்திரங்களை ரொம்ப கம்மியாக வச்சிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்திரம் அதிகம் சேரவே சேராது, வேலையும் ரொம்ப குயிக்காக முடியுங்க. அடுத்த விஷயம், இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது இந்த விஷயம் நடக்காதுன்னு தெரியும், ஆனால் இது எல்லாம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறது. ஒரு விஷயம் வந்து எப்பயோ நடக்க போகிற விஷயத்த நினச்சி இப்போவே வருத்தப்படுறது. மொத்தத்தில் நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படணும், அதுதான். அதாவது நம்ம கடந்த காலத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ நம்ம எப்போவுமே நினைக்கவே கூடாதுங்க. நிகழ்காலத்தில் நமக்கு என்னவோ அது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணும். கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதில் இருந்தது எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே மறந்துடுறது ரொம்பவே நல்லது. மறதி தான் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா மறதி இருந்தது அப்படின்னா அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்களே. யாரெல்லாம் ரொம்ப வந்து வலுக்கட்டாயமாக சில விஷயங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்களோ இப்போ
நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நிறைய தீங்கு பண்ணியிருக்கலாம், அதாவது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மனநோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து லைஃப் வந்து ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். வருத்தப்படுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வருத்தப்படவே கூடாதுங்க. எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கான தீர்வை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணுமே ஒழிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக, முடியாத ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவே கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போவுமே நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கவும் கூடாது, இருக்கிற ஒரு விஷயத்தை அலட்சியமாகவும் நினைக்கக்கூடாதுங்க. அதனால் இந்த வாழ்க்கையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நினச்சி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். எப்போவுமே வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். நாம் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. இனி வரும் காலங்கள்லையாவது நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணாமல். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நல்ல விஷயங்களை மட்டும் நமக்குள்ளே ஏற்றிக்கிட்டு தீய விஷயங்களை எப்போவுமே வெளியே தள்ளிட்டு சந்தோஷமாக வாழ்வோம். நம்மளோட லைஃபே வந்து ஒரு ட்ராவல் மாதிரி தான். நம்மளோட ஜேர்னியை நம்ம சந்தோஷமாக இருந்தோம் நம்மளோட ஜேர்னியில் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயந்தான். அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காக தேவையில்லாமல் கவலைப்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்களும் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.